ஹாய் மக்களே! இன்னைக்கு நான் உங்கள்ட்ட ஒரு ரகசியம் சொல்ல போறேங்க. நான் ரொம்ப நாளா ரெகுலரா என்னுடைய ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கிரீம பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். ஏன்னா, எங்க போனாலும் என்னைய கேட்பாங்க, "ஃபேஸுக்கு என்ன யூஸ் பண்றீங்க? இவ்ளோ இந்த வயசுலயும் உங்களுக்கு வந்து ஃபேஸ் நல்லாருக்கு. சுருக்கங்கள்லாம் இல்லாம இருக்கு. பார்க்கறதுக்கு ஏஜ் ஆன மாரியே தெரியல." அப்படின்னு நெறைய பேர் என்ட்ட கேட்பாங்க. அதுக்கு நான் எதுவுமே சொன்னதில்ல. ஆனா, இன்னைக்கு வந்து நான் இத வீடியோவா போடுறேன். இந்த ஒரு கிரீம நான் வந்து ஃபேஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெகுலரா. யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால என் ஃபேஸ் வந்து நல்லா யங்கா இருக்கு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இப்ப கூட அந்த கிரீம தான் நான் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிட்டு, ஃபேஸ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதாவது வாஷ் பண்ண கூட இல்ல தொடச்சிட்டு உங்கள்ட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த கிரீம பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, இத நீங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே கியூர் ஆயிரும். அது மட்டும் இல்ல, உங்க ஃபேஸ் நல்லா பளபளன்னு இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங் க்ளோ அதுமாரி நல்லா பிரைட்டாவும் இருக்கும். நீங்க வந்து 1 வீக் நீங்க தொடர்ந்து 1 வீக்ன்றதே அதிகம் தான். நீங்க 2 டேஸ் மட்டும் தொடர்ந்து நைட்ல வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்க ஓவர் நைட் விடணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க கொஞ்ச நேரத்திலேயே உங்க ஃபேஸ வந்து 20 மினிட்ஸ் விட்டுட்டு ஃபேஸ வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க நார்மலா நீங்க படுத்துறலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலே உங்க ஃபேஸ் வந்து இந்த மாதிரி நல்லா பிரைட்டா மாறிடுங்க. இதாங்க என்னுடைய ரகசியம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த வீடியோல நான் இத எப்படி ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சிம்பிளா நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம கிச்சன்ல இருக்கிற பொருள மட்டும் தான் இத வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணுங்க. 1 வீக்ல உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க இத எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி பழமும் ஒரு லெமனும் எடுத்துக்கலாம். இந்த லெமனை வந்து நம்ம ஆஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சின்ன ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த தக்காளியை வந்து நல்லா இந்த ஜூஸை வந்து வெளியே எடுத்துருங்க. சீடு அதில் இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம அந்த பல்ப்பை மட்டும் நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா கசக்கி விட போகிறோம். அப்படி கசக்கும் பொழுது நமக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும்ல, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். நம்ம ஆல்ரெடி தக்காளி பழத்தை அப்படியே போட்டு நம்ம பிசைஞ்சு விட்டோம்னா நமக்கு ரொம்ப தண்ணியாக வரும். நீங்கள் அந்த பல்ப்பை மட்டும் நல்லா அழுத்தி பிழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த மாதிரி திக்காக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் திக்காக எடுத்துருப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு க்ரீமுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறது. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பல்ப்பு நம்ம எடுத்துருக்கோம். தக்காளி பழத்துலேருந்து பல்ப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும். திக்காக எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட லிக்விடாக இருக்கக்கூடாது. அடுத்து நம்ம இந்த லெமனில் இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த லெமனை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 சொட்டு மட்டும் இதில் போட்டுக்கிட்டிங்கனாலே போதும். இந்த ரெண்டையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அடுத்து நம்ம ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம எடுக்க முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல்லாம் ஃபுல்லாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் பொடியாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்படும். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணியும் கூட இந்த மாதிரி திப்பி திப்பியாக நல்லா கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள். இதை மறுபடியும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை எதுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா, ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இந்த ஜூஸ் எல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இதில் வர ஸ்டார்ச் மட்டும், அதாவது அடிப்பகுதியில் தங்கி இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம விட்டுட்டோம்னா அந்த ஸ்டார்ச்சை தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டார்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷனை குறைச்சி ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்றி தரதுக்கு இந்த ஸ்டார்ச் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபேஸை நல்லா யங்காக வைக்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஜூஸ் எல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். இதுக்கு அடியில் நல்லா திக்காக வந்து ஸ்டார்ச் வந்து நமக்கு கலெக்ட் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து மேலாப்பில் நான் வடிகட்டி எடுத்துடுறேன். அடியில் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஸ்டார்ச் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்காக எடுத்திங்கன்னா தான் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டார்ச் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். க்ரீம் வந்து ரொம்ப கம்மியாக நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்கோ இல்லை 2 உருளைக்கிழங்கோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஜூஸ் எடுத்து ஒதுக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டார்ச்சை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ மறுபடியும் கூட நான் கொஞ்சம் வடிகட்டி பார்க்குறேன் அடியில் ஏதாவது ஸ்டார்ச் இருக்கா அப்படின்ட்டு. இல்லைங்க, கொஞ்சமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் நான் விட்டுற போகிறேன். அப்புறமே தேவைன்னா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்டார்ச் கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தக்காளியும் லெமனையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற ஜூஸை வந்து இதிலேருந்து ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன்.
இது கூட வந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா கிளிசரின் தாங்க. ஒரு 5 சொட்டு கிளிசரின் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே வேண்டாம். உங்கள்ட்ட இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அது கூட வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆலோவேரா ஜெல். இந்த மாதிரி ஒயிட் கலர் ஜெல் பார்த்து வாங்கிக்கோங்க. நமக்கு நாட்டு மருந்து கடையிலையோ ஆன்லைன்லேயோ எதில் வேணாலும் விற்கும், வாங்கிக்கலாம் தாராளமாக. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட இன்னும் போட்டு நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து கலந்து விடணும். பிளெண்டர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்பூன்லேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படியும் ஒரு ஃபியூ மினிட்ஸாவது நீங்கள் மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நான் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லா திக்காக மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சைடில் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் வலிச்சு விட்டுட்டு நான் க்ரீமை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஸ்டார்ச் எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த கலர்லேயே நமக்கு இந்த க்ரீம் கிடைக்கும். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இதில் வேணுன்னா நீங்கள் டர்மரிக் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை, டேரெக்டாக இப்படியே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதை ரெகுலராக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. இப்போ அதனால தான் உங்களோட நான் அதை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த க்ரீமை வந்து என் ஃபேஸில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி லைவாக ரிசல்ட்டும் காட்ட போகிறேன். இதை வந்து நான் எப்போயுமே ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க. இந்த க்ரீமை நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணாலே மறு டைம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம கடையிலலாம் விற்கிற க்ரீம் மாதிரி ஒரு பக்காவான க்ரீம் வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இதை நான் கிட்டத்தட்ட வருஷ கணக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என் ஃபேஸில் அந்தளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குங்க. ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி செம்மையான ஒரு க்ரீம் தாங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக கிச்சனில் இருக்கிற பொருள்களை வச்சு சூப்பராக ஒரு க்ரீம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கு நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்கும் பாருங்கள். கடையிலலாம் விற்கிற க்ரீம் மாதிரி நமக்கு அப்படியே கிடச்சிருக்குங்க. செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும். கண்டிப்பாக இப்போ வந்து நான் உங்களுக்கு என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் நம்ம லைவாக பார்க்க போகிறோம். இப்போ நான் இது வந்து கொஞ்சம் எடுத்து என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் டெய்லி நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டா போதுங்க. வேறு எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் வெறும் 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துக்கலாம். உங்கள் ஃபேஸ் அப்படியே பார்க்கறதுக்கு நல்லா பல கண்ணாடி மாதிரி ஆயிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு ஃபேஸ் வந்து பலன்னு இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து கிளிசரின்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கிளிசரின் கண்டிப்பாக கிடச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்களே நினச்சே பார்க்க முடியாது அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட ரிசல்ட் காட்டணுன்றதுனால நீங்கள் வந்து கம்மியாக எடுத்து கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் விட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸில் வந்து பிளாக் டாட்ஸ் இருக்குது, பிம்பிள்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, கண்ணு சுற்றி கருவளையம் இருக்குது, இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் ஒரு சிலருக்கு வரும், ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும். எனக்கு கூட ஆல்ரெடி இருந்துச்சுங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக இருந்துச்சு. என்னுடைய ஃபேஸை பார்த்து எல்லாரும் கேட்காதவங்களே இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி என்னுடைய ஃபேஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த அளவுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னா இதுக்கு முக்கியமாக இந்த மாதிரி நேச்சுரலாக நான் என் ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு வர்றதுனால தான் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இல்லைனா என் ஃபேஸை வந்து பார்க்கவே முடியாது, கேட்காதவங்களே இருக்க முடியாது, அந்தளவுக்கு கேட்டாங்க. கேட்கும் போதெல்லாம் நமக்கு அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா நம்ம ஃபேஸை இப்படி எல்லாரும் பார்க்குறவங்களாம் வாந்தி எடுக்கிற மாதிரி கேட்குறாங்களே, ஃபேஸ் இப்படி ஆகிப்போச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு எல்லாருமே கேட்குறாங்களே அப்படின்னு ரொம்ப நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தேன், சரி நம்ம கெமிக்கல்லாம் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபேஸ் இப்படி ஆகிப்போச்சு, நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணி ஃபேஸை வந்து சூப்பராக நம்ம ப்ரைட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரி க்ரீம்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். என் ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக க்ளோவாகவும் இருக்குது. இப்போ இந்த க்ரீம் வந்து நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் என் ஃபேஸுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க, நல்லாயிருக்கு. இப்போ அதனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை வந்து உங்கள் ஃபேஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எதுவுமே க்யூர் ஆக மாட்டேங்குது, எந்த க்ரீம் போட்டாலும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த க்ரீமை நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் நினச்சி பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் சாஃப்டாக நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாகவும் இருக்கும். இப்போ நான் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து ஃபேஸில் நல்லா அப்சர்வ் ஆகிடும். இப்போ நான் கொஞ்சம் அதிகமாக தேய்ச்சிருக்கிறதுனால அப்படி தெரியுது உங்களுக்கு, இல்லைன்னா சுத்தமாகவே தெரியாது. இந்த அளவுக்கு நீங்கள் தேய்க்கவே தேவையில்லை.
கொஞ்சமாக நீங்கள் எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண போதும். நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா சோப்பு போட்டு வாஷ் பண்ணணுமா அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். அதேமாதிரி எந்த ஒரு பேக்கோ அல்லது ஃபேஷியலோ இது பண்ணாலும் நீங்கள் வந்து சோப்பு ஒரு 5 மணி நேரத்துக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப்போ அல்லது ஃபேஸ் வாஷோ எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நார்மலாக அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 ஹவர்ஸ் கழிச்சுட்டு தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து ஃபேஸை வந்து நான் உங்களுக்கு தொடர்ச்சியை காட்டுறேன், எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸில் வந்து சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஃபேஸ் வந்து ட்ரை ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்த என்னுடைய முகத்துக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற என்னுடைய ஃபேஸுக்கும் எந்த அளவுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லாயிருக்கும். 20 மினிட்ஸ் மட்டும் விட்டால் போதும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் அப்படி ப்ரைட்டாக தெரியுது பாருங்கள். இன்னொரு 10 நிமிஷத்தில் எந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். அது வரைக்கும் மறுபடியும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ நமக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. தான் மாவு பூசுகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃபேஸை வந்து தொடச்சி பார்க்கலாம் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. லைட்டாக ஒரு மசாஜ் கூட கொடுத்துக்கிறேன். தண்ணி தொட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வழுவழுன்னு தான் இருக்கும். நீங்கள் நைட்டு ஓவர் நைட்லாம் விடணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் வந்து இதை படுக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு படுத்துக்கலாம். தாராளமாக இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸில் அதாவது ரெகுலராக அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிச்சு இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 1 வீக்குக்கு நீங்கள் கெட்டே போகாது இந்த க்ரீமு. அப்படியே வச்சு கொஞ்சம் ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. கை யூஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஈஸிங்க நமக்கு. அதுமாதிரி கிளிசரின் வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை நமக்கு. அது எல்லாமே நிறைய ரேட்லாம் வராது. சின்ன டப்பாவே நமக்கு மெடிக்கல் ஷாப்பில் விற்கிறாங்க, வாங்கிக்கலாம். நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு நல்லா ஒரு ஷைனிங் கொடுக்கும் ஃபேஸில். நல்லா யங்காக வச்சுக்கும். அதுக்கு தான் நம்ம கிளிசரின் யூஸ் பண்ணுறது. நம்ம ஃபேஸை தொடச்சிடலாமா? எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம சேனலில் வந்து ஒவ்வொரு வீடியோவும் லைவாக தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். லைவ் இல்லாமல் ஒரு வீடியோ இருக்காது. கண்டிப்பாக எனக்கு எவ்வளோ ரிசல்ட் கிடைக்குதோ அது உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க. இல்லைன்னா மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா இதில் வந்து எந்த பொய்யுமே இல்லை. நான் ப்ரிப்பேர் பண்ணுறதை அப்படியே என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் காட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு எனக்கு, நீங்கள் லைட்டு போட்டு வச்சுருக்கீங்க, லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் தான் பார்க்குறீங்களே, கட் பண்ணி ஏதாவது வீடியோ எடுக்கணும்னா எதுவுமே கிடையாது. அப்படியே தான் எடுத்துகிட்டு இருக்கேன். வேறு எதுவுமே கிடையாதுங்க. வெறும் ஃபோன் மட்டும் தாங்க எடுத்துருக்கேன். கேமராலாம் எதுவுமே கிடையாதுங்க. எனக்கு ஃபோனே 700 பிரச்சனையில் இருக்குது. அது இல்லாமல் நிறைய கிராக் ஆகிருக்கும். மேலெல்லாம் பார்த்தா அது கிளாஸ் எல்லாம் உடஞ்சி இருக்குங்க. அதோடய வச்சு நான் மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். வீட்டில் கூட சத்தம் போடுவாங்க, ஃபோன் வாங்குமா அப்படின்ட்டு. நான் வாங்கலை, அதை வச்சே ஓட்டிகிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு பெரிய இந்த ஃபோன்லாம் கிடையாதுங்க. ரொம்ப விலை கம்மியான ஃபோனை வச்சு தான் நானே இந்த வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, நான் லைட்டிங்லாம் வச்சு போடுறேன் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஃபேஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஆனால் என் ஃபேஸ் வந்து நான் ஃபேஸை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எதுவுமே நான் ஃபேஸில் அப்ளை பண்ணவே இல்லை. நம்ம நீட்டாக தொடச்சிட்டு இன்னும் விட்டுருப்போம். அப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ். செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. சூப்பரான க்ரீம்ங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லைவாகவே தான் காட்டியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி போட்டுக்கோங்க. மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி யூ. பாய். நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.